SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 2026 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் அறிவிக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது வேண்டியது இப்போ ரெண்டு பேர் கமலசன் அவங்க கிட்ட அன்னைக்கு கோச்சராளர் சந்திச்சு அதுதான் பேசியிருக்காங்க. அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி சந்திச்சாரு அவங்க தொடர்ச்சியா பொதுவெளியிலே கேட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்காம இந்த தடவை ரீடைன் பண்ணிக்கிட்டது அதிமுகவே இருக்கு. அதாவது ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஏற்கனவே எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் 2026 தேர்தல் முடிந்த பின்பு மாநிலங்களவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று கூறியிருந்தார்கள். அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். கூட்டணி தொடரும். இது கேள்வியே எழல. ஏன்னா 2 வேட்பாளர் நாங்கள் அறிவிச்சிட்டோம். கேள்வியே எழல. தேமுதிக ஏத்துனது தான் இவ்வளவு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் இன்பதுரை போட்டியிடுவார் என அதிமுகவின் KP முனுசாமி செய்தியாளர்களை சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். மேலும் தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் வழங்கப்படும், அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறது என்றும் KP முனுசாமி மற்றும் SP வேலுமணி ஆகியோர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அடுத்த ஆண்டு நடைபெறும் ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக சார்பில் இன்பதுரை போட்டியிடுவார் என்று KP முனுசாமி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநிலங்களவை பொறுத்தவரைக்கும் அதிமுகவிற்கு 2 சீட் இருக்கும் நிலையில் ஒரு சீட்டில் இன்பதுரை போட்டியிடுவார், மற்றொரு சீட் தேமுதிகவுக்கு வழங்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். அதிமுகவின் மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பாக இன்பதுரை மற்றும் தனபால் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவுக்கு இந்த ஆண்டு மாநிலங்களவை சீட் இல்லை. அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தலில் அவர்களுக்கு ஒரு சீட் வழங்கப்படும் என்று அதிமுக சார்பில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக சார்பாக இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தேமுதிகவுக்கு இந்த ஆண்டு சீட் இல்லை, அடுத்த ஆண்டு ஒரு மாநிலங்களவை சீட் வழங்கப்படும் என்று அதிமுகவின் KP முனுசாமி மற்றும் SP வேலுமணி ஆகியோர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு நடைபெறும் ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்கப்படும் என அதிமுக சார்பாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கப்படும் என்றும் கூறியிருக்கிறது. அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் இந்த ஆண்டு இன்பதுரை மற்றும் தனபால் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள்.
அதிமுக தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதிமுக சார்பில் மாநிலங்களவை தேர்தலில் தனபால் மற்றும் இன்பதுரை ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதேபோல தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்கப்படும். இந்த ஆண்டு அல்ல, அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்கப்படும் என்று அதிமுக அறிவித்திருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களுடைய அனுமதியுடனும் ஆலோசனையின் பேரிலும் நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளரை அறிவிக்கிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி 19/6/2025 அன்று நடைபெற உள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அதிகாரப்பூர்வ வேட்பாளராக கழகத்தினுடைய பொதுச்சாளருடைய ஆணைக்கு கீழ்கண்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 1. திரு IS இன்பதுரை BABL XMLA அவர்கள் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர். திரு மா தனபால் MA ML MBA PhD XMLA அவர்கள் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர், மாவட்ட ஊராட்சி குழு முன்னாள் தலைவர் என்பதை மகிழ்ச்சியோடு பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 2026 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதை மாண்புமிகு கழகத்துடைய பொதுச் செயலாளர்கள் அறிவிக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.